அப்ப என்ன பண்றான், பினோயின்னு ஒருத்தன் அங்க இருக்கிற அந்த ஒரு கன்னியாகுமரியில் இருக்க ஒருத்தன் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டுறான். அந்த வழக்கு என்ன சொல்லுது பாரு, எப்படி போடுறான்னா, ஏற்கனவே விழிங்கத்துக்கு 80 லட்சம் டன், 80 லட்சம்ங்கிறது சொல்றதானே, அது எத்தனை லட்சம் டன் போச்சுன்னா யாருக்கு தெரியும். இதுல கேரளாவில் மலையை வெட்ட அந்த கனிம வளத்தை எடுக்க தடை இருப்பதால், இதான் ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருப்பதால் அரசின் கட்டுமானம் மற்றும் தனியார் கட்டுமானம், சாலை ஓடுதல், இந்த மாதிரியான பணிகளுக்கு கற்களும் மணலும் தேவைப்படுவதால் தமிழ்நாட்டில் இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒருத்தன் வழக்கு போடுறான். அப்போ அரசு தரப்புல ஒரு வழக்கறிஞர் இருந்திருப்பார்ல, அவர் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை என்று கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கல. ஏன் வெட்ட தடை? அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன், சோற்றிலை உப்பு போட்டு சாப்பிட்டு சூடு சொரணையோடு வாழ்பவன், மானம் ரோசம் தன்மானம் எல்லாம் கொண்ட மலையாளி ஆள்வதால் பெத்தவனே அவனுக்கு அப்பனாக இருப்பதால் வெட்டாதா மலையன்ட்டான். இங்கே மத்தவனே நமக்கு ரொம்ப நாளா அப்பனா இருப்பதால் வேட்டிக்கிட்டான். ஏன்னா அறுக்கிறது அவங்க ஆத்தா மாறல, எங்க ஆத்தா மாறினால